குருவடி சரணம், திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான துளிர் நேர்களே, அற்புதமான துளிர் உங்களிடமிருந்து நிறைய துளிர் விட்டு வருது. கண்டிப்பாக நேர்களே, நம்ம மகாபெரிவாளோட ஒரு அனுபவத்தை நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழகான தம்பதியினர், ஒரு அழகான பொன் குழந்தை. ஆனால் அந்த பொண்ணு பைத்தியம். அது சித்த பைத்தியங்கிறத விட எந்த நேரத்தில் என்ன செய்யும், நிறைய படிச்சிருச்சு, நிறைய படிப்பு. என்ன செய்கிறோங்கிறது திடீர்னு ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுமா, திடீர்னு ஏதாவது ஒன்று விபரீதம் பண்ணிவிட்டு இழுத்துட்டு வந்துடுமா. அப்போ அந்த குழந்தைகிட்டேயே இந்த பெற்றோர்கள் இருக்கும்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருது. அப்போ என்னடா பண்ண, இதுக்கு தீர்வே இல்லையான்னு அவள் அப்பா வடிக்கிறா கண்ணீர், அவள் அம்மா வடிக்கிறா. அதுக்கு அவள் அம்மா என்ன சொல்லியிருக்கா, உங்கள் குடும்பத்துக்கு பண்ணிட்டு வந்தது தான் இந்த ப்ராப்ளம் தான், என் பொண்ணை இந்த மாதிரி பண்ணுது அப்படின்லாம் நிறைய பேசியிருக்கா. அப்போ அது தாங்க முடியல அவங்களுக்கு. அவங்களுக்கு தாங்க முடியல. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை பெரியவாளை நீங்கள் போய் பக்கத்தில் இருக்கிறவ பெரியவாளை போய் பார்த்துட்டு வாங்களேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கா. சொல்கிறப்ப சரின்னு நம்ம மகாபெரிவாளை போய் பார்க்க போகிறப்ப, பெரியவாளை இப்போ பார்க்க முடியாது, ஈவினிங் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சிஷ்ய கொடிகள் சொல்லவும் அதுக்காண்டி காத்துன்னு இருந்திருக்கா. பெரியவா வந்துட்டா. அப்போ பெரியவாளை பார்க்குறப்ப பெரியவா என்ன சொன்னால், முதல்ல அம்மையாரை கூட்டிகிட்டு வர சொன்னான், அதுக்கப்புறம் இவரை கூட்டிகிட்டு வர சொன்னான். தனித்தனியாக மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 பேரையும் ஜாயின் பண்ணி பேசினான். முதல்ல இந்த அம்மையார்கிட்ட என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நீ எல்லாம் இந்த அவள் ஆத்தையே நீ இழுக்கிற, அப்படி இழுக்கக்கூடாது. உன்னோட கர்ம வினை இல்லை அவனோட கர்ம வினை, இந்த குழந்தை இப்படி பிறந்திருக்கு பைத்தியமாக. அதுக்கு அவள் என்ன செய்வா, அந்த வயசானவா என்ன செய்வா? நீ அவளை எப்படி, உன் மாமியாரையும் உன் மாமனாரையும் நீ எப்படி பேசலாம்? பேசுகிறதுக்கே இது கிடையாது, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. உன்னோட கர்ம வினை, உன் ஆத்துக்காரோட கர்ம வினையில் தான் இந்த குழந்தைகள் இப்படி பிறந்திருக்கு. ஒரு குழந்தை ஒரு தவறுதலாக போயிடுத்துனாலும் சரி, ஒரு குழந்தை ஒரு திருடர்களாவோ ஒரு இதுவாகவோ போனால் அவள் அம்மா அப்பா செய்கிற பாவம் கிடையாது, அதாவது அவள் பெரியவா செய்கிற பாவம் கிடையாது. சில குழந்தைகள் அல்பாயுசில் இறந்துடும், சில குழந்தைகள் என்ன சொல்லலாம், தவறான பாதைக்கு போகலாம். இதெல்லாம் இருந்தால் மூதாதையர்கள், அதாவது பெரியவா என்ன சொல்கிறா, பாட்டிமார்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. குழந்தை செய்கிறது தப்பு, குழந்தை நடவடிக்கை சரியில்லை அப்படின்னா அம்மா அப்பாவோட கர்ம வினை தான் குழந்தைகளுக்கு வரும் அப்படிங்கிறாரே ஒழிஞ்சு, அந்த மாதிரி உங்கள்கிட்டேருந்து வந்ததுங்கிற இது சொல்லக்கூடாதுன்னு பெரியவா சொல்கிறா. அதே போல் பெரியவாளுக்கு என்னென்னா, வயதானவர்கள் அதாவது மூதாதையர்களை திட்டுறது பிடிக்காது, கொஞ்சம் கூட பிடிக்காது. கண்டிப்பாக அப்படிப்பட்ட இது பெரியவா விரும்பவே மாட்டான். மகாபெரிவா டிவோட்டி, மகாபெரிவா தொண்டர்கள் இது கண்டிப்பாக எனக்கு ஒருத்தர் சொன்னது இது. அப்போ ரொம்ப சந்தோஷமாக சொன்னான். அப்படி இருக்கிறப்ப இந்த அம்மாவை சொல்லவும் பூரிச்சு போயிட்டா. இந்த அம்மையார் பூரிச்சு போகவும் வெளியில் போயிட்டா. ஆனால் அந்த குழந்தையோட அப்பாவை கூப்பிட்றப்ப பெரியவாளோட கண்களை தான் பார்க்குறாரு, வேறு எதையுமே பார்க்கலையா. கண்களை பார்த்துட்டு சாட்சாத் நமஸ்காரம் பண்ணினாராம். பண்ணிட்டு அவர் என்ன கேட்கணும், என் மனைவிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு எதுவுமே அவர் கேட்கலையாம். கேட்காம கண்ணில் ஜலம் முட்டின்ட்டு இருக்கான். அப்போ பெரியவா சொல்கிற தட்டி, நீ போயிட்டு வா, இன்னும் கொஞ்ச நாளில் உன் குழந்தை நல்லாயிரும், நீ எதை பற்றியும் நீ கவலைப்படாத, நீ நல்லா ஒரு பூர்த்தி ஆனோடனே, உன் குழந்தை நல்லானோடனே நீ குழந்தைய அழைச்சிட்டு நீ இங்கே வா அப்படின்னாலாம். அதுக்கப்புறமா 2 பேரையும் சேர்ந்து சேவிக்க வச்சுட்டு, அப்போ முன்னாடி சேவித்த இந்த அம்மையாருக்கும் வித்தியாசத்துக்கும் இப்போ 2 பேரும் சேர்ந்து சேவித்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்ததான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கொஞ்சம் அகம்பாவத்தோடு இருந்த இந்த அம்மையார் அப்புறம் சேவிக்கிறப்ப 2 பேரும் சேர்ந்து சேவிக்கிறப்ப அகம்பாவமே இல்லையாம். என்னை மன்னிச்சுருங்க பெரியவா, நான் தெரியாமல் அவளெல்லாம் திட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன். பெரியவா என்ன சொல்கிறா, இந்த கர்ம வினையில் இப்போ திட்டினதுக்கு இன்னொரு கர்ம வினை நீ அனுபவிக்கணும் அப்படிங்கிறாளாம்.
உண்மைதானே நேயர்களே. அப்போ மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு 10-15 நாள் தான் போயிருக்கோம். அந்த குழந்தை நல்லா ஆயிடுதான். நல்லாகவும் வேகமாக பூஜை ரூமுக்கு போனதாம், நல்லா சேவிச்சதாம், ஸ்லோகம் தனக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை மடமடன்னு சொன்னதாம், அம்மா அப்பாவை சேவிச்சதாம், நல்லா சாப்பிடாத இவ்வளோ நாள் சாப்பிடாத அந்த குழந்த நல்லா சாப்பிட்டதாம். சாப்பிட்டுட்டு வரியாப்பா குழந்த நம்ம காஞ்சிபுரம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறப்ப வாப்பா போகலாம் அப்படின்றது கிளம்பி பெரியவாளை பார்க்கவும் ஓடி போய் நமஸ்காரம் பண்ணினதான். எல்லாமே கிளியர் பண்ணிட்டார் பெரியவா. அந்த என்ன சொல்லலாம், இந்த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்காலில் இருக்கிற நாடி நரம்பு எல்லாம் அந்த குழந்தைக்கு நல்லா எடுத்தான். அவ்வளோ சமத்து குழந்தையாக மாறிடுதான். அதுக்கு காரணம் கர்ம வினையும் தீர்ந்து விட்டது. அப்போ இவ்வளோ நாள் அந்த அம்மையார் சொன்னது சொல்லக்கூடாது. அப்படி அதாவது என்ன சொல்லணும், நம்பிக்கை வைக்கணும். இதனால தான் வந்தது, இதனால தான் நடந்ததுங்கிற வார்த்தை சொல்லக்கூடாதுங்கிறார். கண்டிப்பாக. நமஸ்காரம்.